மண்டே காலையிலேயே ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கியிருந்த பேட்டரி ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுதுன்னு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். என் அப்பாச்சியை பொறுத்தவரைக்கும் பேட்டரி இல்லைனா ஸ்டார்ட் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஒரு என்எஸ் பேட்டரியை எடுத்து ஃபிட் பண்ணி பார்த்தா சரியாக ஃபிட்டே ஆக மாட்டுது. அந்த பேட்டரி பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் அழுத்தி கிழித்தி அந்த பேட்டரி எப்படியோ உள்ள இருக்கிறதுல போதும் போதும்னு ஆயிடுச்சு. திரும்பி அப்புறம் எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடித்த பிறகு சரி இப்போ எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு, செல்ஃபை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி ஆன் பண்ண போனேன். சாவி ஆன் பண்ணிட்டு பார்த்தா ஓகே. பேட்டரி கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மீட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ செல்ஃபை போட்டு பார்க்கலாம். நான் பண்ணுறேனேங்கிறதுக்காக யாரும் தயவு செஞ்சு வேறு எந்த வண்டியோட பேட்டரியும் எல்லா வண்டியும் அதுமாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஆம்ஸ் உள்ள பேட்டரி இருக்குது. ஸோ அதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்படி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ஒயரிங் கிட்ட ஏறிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.